Good morning students. Today we are going to start about amalgamation. Amalgamation la ஒரு sum இப்ப பார்ப்போம். Following is the balance sheet of RAM Limited as on 31st 3rd 2014. Liability side, asset side balance sheet கொடுத்திருக்காங்க. Liability share capital 8% debenture preference share of rupees 100 each 3,75,000. Equity share of rupees 10 each 7,50,000. General reserve 3,25,000. 8% debentures 3,50,000. Current liabilities 2,50,000. Asset side என்னென்ன கொடுத்துருக்காங்க? Fixed asset 15 lakh, investment 3 lakh, current asset 2,50,000, total 20,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ராஜ் லிமிடெட் அக்ரீட் டு டேக் ஓவர் த பிஸ்னஸ் ஆஃப் ராமு லிமிடெட். ராஜ் வந்து பர்ச்சேஸ், செல்லிங் வந்து ராமு லிமிடெட். The calculate the purchase of consideration under the net asset method on the basics of following. Calculate the purchase consideration வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. net asset methodல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ராஜ் லிமிடெட் agreed to discharge to 8% debenture. இப்போ ராஜ் லிமிடெட் என்ன அக்ரீட் பண்ணுறாங்க? debentures 8% at the premium of 10% 5 receiving 9% debenture of the Raj Limited. Next adjustment, the fixed assets are to be valued at 10% above the book value. Book value எவ்வளோ கொடுத்துருக்காங்க? fixed assets 10% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. The investment at par. at parனு என்ன? same value. ஓகேங்களா? பார்னா சேம் வேல்யூ. கரண்ட் அசட் அட் 10% டிஸ்கவுண்ட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிலேருந்து டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணோம்? நம்ம லெஸ் பண்ணோம். பார்னா சேம் வேல்யூ. அட் ப்ரீமியம் 10% டிபெஞ்சர்லேருந்து என்ன பண்ணோம்? ப்ரீமியம்னா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கரண்ட் லைபிலிட்டி அட் த புக் வேல்யூ. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் நம்மளை நெட் அசட் மெத்தட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ நெட் அசட் மெத்தட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெட் அசட்க்கு ஃபார்முலா பார்த்துப்போம். நெட் அசட் அக்ரீட் வேல்யூ ஆஃப் த அசட் டேக் ஓவர். அசட் taken over less, அதிலேருந்து என்ன லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? agreed value of the liability லெஸ் பண்ணணும். liabilities taken over. Calculate the purchase consideration under net asset method. இந்த calculate பண்ண போகிறோம். purchase consideration calculate பண்ண போகிறோம். calculation of purchase consideration under net asset method. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? அக்ரீட் த வேல்யூ ஆஃப் அசட் டேக் ஓவர். ஸோ அசட் மைனஸ் லைபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அக்ரீட் த வேல்யூ ஆஃப் அசட் டேக்கன் ஓவர் த. ஸோ நம்ம கரண்ட் அசட்டில் என்னென்ன வருதுன்னு சம்மில் பார்க்கணும். ஸோ அசட் சைட் பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸட் அசட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 lakh. அப்போது ஃபிக்ஸட் அசட் எவ்வளோ? ஃபிக்ஸட் அசட் 15 lakh plus adjustmentல fixed asset are to be valued at 10% book value. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 10% கண்டுபிடிச்சு நம்ம fixed assetல என்ன பண்ணோம்? ஆட் பண்ணணும். பார் வேல்யூ சேவ். ஸோ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்.
அப்போது 15 லேக்லேருந்து 10% கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன வரும்? 1,50,000. ஸோ ஆட் பண்ண டோட்டல் அவுட்டர் காலத்தில் 16,50,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அசட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 lakh. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakh. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் அசட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,50,000 கொடுத்துருக்காங்க. நமக்கு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? கரண்ட் அசட் 10% டிஸ்கவுண்ட்னா 10% என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சா அதுலேருந்து லெஸ் பண்ணி போடணும். ஸோ கரண்ட் அசட் 2,50,000 minus 10% discount. இப்போ எவ்வளோ 10%? 2,50,000 இருந்தால் 25,000. ரெண்டையும் லெஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 2,25,000 வரும். ஸோ அவுட்டர் காலத்தில் போட்டோம். ஸோ மொத்த டோட்டல் நமக்கு அசட் சைடில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 7,75,000 ஆட் பண்ணணும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைபிலிட்டியை லெஸ் பண்ணணும். ஸோ அக்ரீட் வேல்யூ ஆஃப் liabilities taken over. ஸோ லைபிலிட்டி சைடில் இருக்கிறதுல என்னென்னு பார்க்கணும். சம்மில் பார்த்துக்குவோம். லைபிலிட்டி சைடில் என்னென்ன வரும்? 8% டிபெஞ்சர்ஸ் 3,50,000. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் நமக்கு டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 8% டிபெஞ்சர்ஸ் 3,50,000. டிபெஞ்சர்ஸ் நமக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டிபெஞ்சர்ஸ்லேருந்து நமக்கு 10% வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரீமியம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 10% டிபெஞ்சர்ஸ் கால்குலேட் 10% கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 35,000 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணோன்னா 3,85,000. ஸோ நெக்ஸ்ட்டு சம்மில் கரண்ட் லைபிலிட்டி 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம ஆட் பண்ணி போடணும். கரண்ட் லைபிலிட்டிஸ் 2,50,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6,35,000 கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? கரண்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ்லேருந்து கரண்ட் லைபிலிட்டியை லெஸ் பண்ணி போட்டோன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிடைக்கும். ஸோ ரெண்டாம் மணியும் நம்ம லெஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15,40,000 என்னது? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் பேமெண்ட் மெத்தட். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லேருந்து நம்ம நெட் பேமெண்ட் மெத்தட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மெத்தட் under net payment method. So first for preference shareholder. So preference shareholder கண்டுபிடி. So சம்மில் ப்ரிஃபரன்ஸஸ் ஷேர் ஆஃப் ₹10 ஈச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,75,000 கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% வந்து அதுலேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம்னால் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது இங்கே ப்ரிஃபரன்ஸ்
share capital 3,75,000 plus 10% premium கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ 37,500. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 4,12,500. So for equity shareholders நெக்ஸ்ட் வந்து நமக்கு சம்பளம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 years எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 75,000 டு 10% ப்ரீமியம் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ இன்ட்டு நம்மளை பார்த்துக்கோங்க ஃபார் த every 2 equity shares in the RAM Limited, 5 equity share of 10 each Raj Limited will be issued to in addition to cash payment of ₹2 per equity share Raj Limited. அப்போ நமக்கு equity share எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. ஸோ equity share holder எவ்வளோ கொடுத்துருக்காங்க RAM Limitedக்கு 5. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். So 75,000 into 5 divided by 2 calculate பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1,87,500 into 10. ஸோ calculate பண்ணிங்கன்னா 18,75,000. இதுதான் equity shareholder. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் செகண்ட் சம் பார்ப்போம். கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் கிவன் பேலன்ஸ் ஷீட். லைப்ரரி சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஷேர் கேபிட்டல் 3 lakh, 6% டிபெஞ்சர்ஸ் 1 lakh, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 50,000, ஜென்ரல் ரிசர்வ் 35,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 50,000 கொடுத்துருக்காங்க. அசட் சைடில் பார்த்துக்கோங்க குட்வில் 80,000, land and building 1 lakh, plant 70,000, stock 80,000, debtors 60,000, cash 75,000, preliminary expenses 20,000, discount on shares account 50,000, total 5 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும். The transferee company taken over the business of transferor company on the following terms and valuation. The value placed on various assets are goodwill எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் 1,20,000 கொடுத்துருக்காங்க. பிளான்ட் வந்து 60,000, ஸ்டாக் 75,000, debtors 55,000, cash not taken over, creditors to be certified at ₹40,000. ஸோ இதில் வந்துட்டு ஒர்க்கிங்ஸில் அசட் சைடில் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங்ஸு. ஸோ நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கணும் சம்மில் மார்க்கெட் வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், இந்த வேல்யூ இல்லை. ஸோ குட்வில் கொடுத்துருக்க வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். இதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன வேல்யூ ஆஃப் த அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ இதில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். So value of the asset taken over the value of asset taken over the. ஸோ அசட் சைடில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க சம்மில் குட்வில், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட்டு, ஸ்டாக்கு, டெப்டாஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க குட்வில்ல. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ குட்வில் 60,000, லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,20,000, பில்டிங் 1,20,000, தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க. பிளான்ட் வந்துட்டு 60,000,
60,000. ஸ்டாக் வந்து 75,000 கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் 75,000. நெக்ஸ்ட் டெப்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 51,000. ஸோ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எதுவுமே இந்த வேல்யூ கொடுக்கலனா நம்ம அசெட்ஸில் இருக்க வேல்யூ இது தான் எடுத்துக்கணும். ஸோ வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம இதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். அடுத்து லெஸ் என்னத்தை லெஸ் பண்ணணும்? நம்ம லைபிலிட்டி ட்ரேட். ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணோம்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டோட்டல் எவ்வளோ வருது நமக்கு? 3,70,000. ஸோ நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸில் என்னென்ன நமக்கு வரும்னு பார்ப்போம். டிபெஞ்சர்ஸ், அன்ரிக்விட்டிஸ், சென்ட்ரல் ரிசர்வ். ஸோ இதெல்லாம் வராது. நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட்டார்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் அட் எவ்வளோ? 40,000. அது அப்போ என்ன வரும்? லெஸ் ட்ரேட் லைபிலிட்டிஸ். ட்ரேட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000. ஸோ ரெண்டையும் லெஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3,30,000. ஸோ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் 3,30,000. ஸோ இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.